டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அரசியல்வாதி செனட்டர் லின்சே கிரஹாம் மரணம், வயது 71. எந்த வருத்தமும் இல்லாதவர் திடீரென மரணமடைந்தார். அதுபோல பிரிட்டனினுடைய பெண் அரசியல் தலைவர், முன்னைய சிறைச்சாலை அமைச்சர் ஆன் விடிகாம் 78 வயது. இந்த பெண் அரசியல்வாதி முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய வீட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இவருடைய கொலைக்கு காரணம் பயங்கரவாதமா என்ற கோணத்தில் பிரிட்டன் ஆய்வுகளை ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் மரணமும் இவருடைய மரணமும் சில இடங்களில் ஆய்வுக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் லின்சே கிரஹாம் திருமணம் ஆகாதவர், தனிமரமாகவே வாழ்ந்தவர். இவருக்கு பிள்ளைகள் கிடையாது. இவருடைய தனிமை வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? இதனுடைய இருள் நிறைந்த பக்கங்கள் என்ன? இவர் ஓரின சேர்க்கையாளரா என்கின்ற விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் இதை இதுவரை யாரும் உறுதி செய்தவர்கள் இல்லை. அதுபோல பிரிட்டனினுடைய பெண் அரசியல்வாதியும் திருமணம் செய்யாமலே வாழ்ந்தவர். இவர் தனிமையில் வாழ்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு சரியான ஒரு கணவர் தனக்கு சிக்கப்படவில்லை என்றும், தனிமை வாழ்வை வாழ்ந்த இவர் கடும்போக்கு ரோமன் கத்தோலிக்க கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்ததன் பின்னர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவரை கொன்றவரும் இவரை போல தனிமையில் வாழ்ந்த 26 வயது இளைஞர், காடுகளிலும் தனிமையிலும் வாழ்ந்த ஒருவர், தனிமையில் இருள் வாழ்வு வாழ்ந்த ஒருவரை கொலை செய்தது எதற்காக? இதற்கான உளவியல் என்ன? லின்சே கிரஹாம் அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு பின்னர் அதை வாபஸ் வாங்கி கொண்டவர். இப்படி வாபஸ் வாங்குவதற்கான முக்கியமான காரணம், தான் வெற்றி பெற்றால் முதலாவது அமெரிக்க பெண்மணி யார் என்பதற்கு தன்னிடம் மனைவி இல்லை என்று கூறியவர். இவருடைய வாழ்க்கையினுடைய பக்கங்களும் கடும்போக்கு வாதத்தால் நிறைந்ததாக இருக்கின்றது. இவருடைய மரணம் குறித்து உலக நாடுகளில் இருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஈரானில் இருந்து வந்திருக்கின்ற கருத்தில் இவர் மிகவும் மோசமான ஒரு மனிதன், மற்றவர்கள் மீது பழி தீர்க்கும் ஈவிரக்கம் இல்லாத ஒருவர். இத்தகைய ஒருவர் மரணமடைந்ததற்காக ஈரானிய மக்கள் ஒரு துளி கண்ணீரை கூட இவருக்காக உதிர்க்க மாட்டார்கள் என்று கடுமையாக இவருடைய மரணத்திற்கு கூட அனுதாபம் தெரிவிக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் உக்ரைன் ஆழ்ந்த அனுதாபங்களை பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றது. வோலோடிமிர் செலன்ஸ்கியினுடைய கருத்தில் 10 தடவைகள் உக்ரைனுக்கு விஜயம் செய்து தம்முடைய போரில் கலந்து கொண்டவர் என்று இவருக்கு அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய அதி உயர்ந்த நண்பனை திடீரென இழந்து விட்டேன் என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பராகிய இவருடைய இழப்பை டொனால்ட் ட்ரம்ப் ஆழ்ந்த அனுதாபங்களுடன் சந்தித்திருக்கின்றார். லின்சே கிரஹாம் எதற்காக மரணமடைந்தார்? அவருடைய இதயத்தில் இருக்கின்ற தமனி பகுதி கிழிந்து போன காரணத்தினால் இரத்தம் நீராக இல்லாமல் கட்டி கட்டியாக மாறுகின்ற சூழல் ஏற்பட்டது. உடனடி சத்திர சிகிச்சை தேவைப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இவர் மரணமடைந்து விட்டார். இந்த மரணத்தை இவர் வீட்டில் இருந்து யாரோ தொலைபேசி செய்தார்கள். யார் என்றும் தெரியவில்லை. தனிமையில் வாழ்ந்த இவருடைய இடத்தில் இப்பொழுது இவருடைய சகோதரி நியமிக்கப்பட இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. லின்சே கிரஹாம் இவருடைய கருத்துக்களில் மிக முக்கியமானது, இவர் இளமை காலத்தில் இருந்தே கடும்போக்கு பழமைவாத அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த கடும்போக்கு பழமைவாதமானது இன்றைய நவீன உலகத்தில் அது எவ்வாறான நிலையில் மாற்றமடைகின்றது என்பதை புரிந்து கொண்டு காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டவர். உதாரணமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அமெரிக்காவினுடைய ஓவல் கட்டடத்திற்குள் நுழைந்து தாக்குதலை நடத்திய பொழுது, இந்த கும்பலுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, என்னை இவர்களுடன் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறினார். ஏனென்றால் இவர் அமெரிக்க அதிபரினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய முன்னணி செனட்டராக இருந்தும் டொனால்ட் ட்ரம்புடன் இணங்க மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். அத்துடன் அவர் நிறுத்தவில்லை. அதன் பின்னர் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை அவதானித்தால் அத்தனைக்கு பிறகும் அமெரிக்க அரசியல்வாதிகள்
வாதிகள் டொனால்ட் ட்ரம்பையே ஆதரித்தார்கள். எதற்காக இவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்த ஒருவரை இவர்கள் எல்லாம் ஆதரிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு சரியவில்லை. அவரும் தன்னை போல ஒரு கடும்போக்குவாதிதான். எனவே அவருடைய பக்கமாக சார்வோம் என்று நிலைப்பாடு எடுத்து டொனால்ட் ட்ரம்புடன் சேர்ந்து கொண்டார். அன்றிலிருந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பராகவே இவர் இருந்து வந்தார். காரணம், நிலைமை அப்படி இருக்கின்ற பொழுது அரசியல்வாதி காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டுமே அல்லாமல் பழைய நிலையை கையில் வைத்திருக்க முடியாது என்று மாற்றினார். ஆனால் இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கொள்கைகளை ஆதரித்தாலும் கிரீன்லாந்து விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காசோலையில் கிரீன்லாந்தை நான் வாங்குகின்றேன் என்று கூறிய பொழுது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் அதை நிராகரித்தார். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் டாலரை எவ்வளவும் அவர்கள் அச்சடிக்கலாம், அது பணவீக்கத்தை ஏற்படுத்தாது. அதை பெட்டி பெட்டியாக அச்சடித்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கின்ற பொழுது கடதாசியாகவே அது இருக்கும், மற்ற நாடுகளுக்கு அது டாலராக இருக்கும். இதனால் அமெரிக்க அதிபர் ஒரு காசோலையில் வாங்குவது என்பது அந்த நாட்டினுடைய உண்மை பணம் அல்ல, அச்சடிக்கும் பணமாகவே இருக்கும். எனவே அவர் முற்றாகவே நிராகரித்தார். இந்த இடத்தில் கோபமடைந்த லின்சே கிரஹம் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சனை ஒரு சின்ன பெண் என்று கோபமாக அவர் வர்ணித்தார். அவரை பொறுத்த வரையில் இந்த உலகத்திற்கு அமெரிக்காவே தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் அவரிடம் மாற்று கருத்துக்கள் இருந்தது இல்லை. அமெரிக்க அதிபராக வரக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு செனட்டராக இருந்தும் தன்னுடைய லட்சியங்களை இவரினால் எட்டி தொட முடியாமல் போனது அவருடைய வாழ்க்கையினுடைய தனிமை நிலை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தனிமை இருள் வாழ்வானது சிறப்பானது என்று இவர் கருதினாலும் சமூகத்தை பொறுத்த வரையில் ஒருவருக்கு குடும்பம் இல்லாத பொழுது அவருடைய தனிமை வாழ்வினுடைய இரவு பக்கங்கள் என்ன என்பதையே உலகம் அதிகமாக பேசுகின்றது. அவருடைய சாதனைகளை பார்க்க மறுத்து இவர் எப்படிப்பட்ட மனிதர், இவர் ஏன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, இவருக்கு ஏன் மனைவி இல்லை, இவருக்கு ஏன் பிள்ளைகள் இல்லை, இவருடைய நோக்கம் என்ன, இவர் ஓரின சேர்க்கையாளரா என்று அவருடைய சாதனைகள் இல்லாத விடயத்தையே இந்த உலகம் பார்ப்பது பெரும் துயராக இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. 1955 பெக்கி மேக்கின்ஸ் எழுதிய இந்த புத்தகத்தில் தனிமையாக வாழ்பவர்களுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயம் ஏற்க மறுக்கின்றது என்று உளவியல் ரீதியாக கூறியிருந்தது. இதுபோலத்தான் பிரிட்டனினுடைய முன்னாள் சிறைத்துறை அமைச்சராக இருந்தவரும் 78 வயதுடைய பெண் அரசியல்வாதியுமாகிய ஆன் விடிகேம் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய வீட்டில் அவருடைய சடலம் இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கின்றது. இவரை கொலை செய்தவர் யார், இந்த கொலையினுடைய பின்னணி என்ன, பிரிட்டன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றது. இந்த பெண்மணியும் தனிமையில் வாழ்ந்தவர்தான். லின்சே கிரஹம் போல இவருடைய வாழ்க்கையும் தனிமை வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது. நீங்கள் எதற்காக ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு எனக்கு ஏற்ற அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து சேரவில்லை என்று இளமை காலத்தில் இவர் பேட்டி அளித்திருந்தார். ஆனால் இவர் கடும்போக்கு கொள்கைகளை கொண்டவராக இருந்தார். இவருடைய குரல் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இரும்பு குரலாக ஒலித்தது. இவரை உடம்பு கூடிய ஒரு பெண்மணி, பற்கள் சீராக ஒழுங்கற்ற பற்களை கொண்ட ஒருத்தி என்று மற்றவர்கள் கூறிய பொழுதெல்லாம் அது உங்களுடைய பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை அல்ல என்று அவர்களை நிராகரித்தவர். 1993 இவர் கத்தோலிக்க மதத்திற்கு மதம் மாறியவர். 1987 பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர். அதன் பின்னர் சிறைத்துறை அமைச்சராக இருந்தவர். இக்காலத்தே இவருடைய கருத்துக்கள் ஒரு பாலின சேர்க்கையாளர்கள் மீது கடும் சீற்றம் கொண்டதாக இருந்தது. அதுபோல கருக்கலைப்பிற்கு எதிராக இருந்திருந்தார். கிறிஸ்தவ அரசும் பைபிளும் கூறுகின்ற விவகாரங்களில் தன்னுடைய கருத்தை ஒன்றிணைத்து கத்தோலிக்க சமயத்தில் கூறப்படுகின்ற கருத்துக்களை முன்னிறுத்தி பிரிட்டன் அரசியலை இவர் முன்னெடுத்தார். இதனால் இவர் மீதான எதிர்ப்புகள் இருந்தன. இருந்த பொழுதிலும் இவரை கொலை செய்திருப்பவர் அவரும் தனிமையில் வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றார். அவருடைய தனிமை துயர் என்ன, இவருடைய தனிமை துயர் என்ன என்பது ஆய்வாக இருக்கின்ற நிலையில் திடீரென பிரிட்டன் போலீசார் இந்த தாக்குதல் ஏன் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கக்கூடாது என்கின்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விசாரணைகள் சரியானதா தவறானதா
என்பது தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் இந்த பெண்மணி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களும், இறந்து போன லின்சே கிரஹாம் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களும் தனிமையில் வாழ்கின்றவர்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களாக இருக்கின்றன. இந்த விமர்சனங்களை முறியடித்து ஒரு மனிதனுடைய சாதனை தான் முக்கியம், அதையே நாம் பேச வேண்டும் என்கின்ற இடத்திற்கு உலகம் ஏன் வருவதில்லை? உலகத்தில் மற்றவர்களினால் இவர்களைப் போல சாதனைகளை படைக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே ஆற்றல் குறைந்தவர்கள் செய்கின்ற வேலைகளை எடுத்து பேசுவதன் மூலமாக இன்னொருவருடைய ஆற்றலை முறியடிப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். உதாரணமாக கதை கட்டுபவர்கள் திறமை குன்றியவர்களாக இருப்பதை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பது இந்த ஆய்வின் கருப்பொருளாக இருக்கின்றது. இதற்கு இடையில் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் செனட்டர் மிக் மெக்கனல் திடீரென கீழே விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் இப்பொழுது பத்திரிகை கையில் வைத்து பேட்டி அளித்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது தான் நலமாக இருப்பதாகவும், திடீரென விழுந்ததே அல்லாமல் தனக்கு மூளையில் இரத்த கசிவோ வேற எந்த பிரச்சனைகளோ கிடையாது, அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்கின்ற சேவைகளை நிறைவேற்ற வேண்டி இருப்பதனால் தான் மறுபடியும் செனட்டிற்கு வருகின்றேன் தன்னுடைய அரசியல் கடமைகளை செய்வதற்கு என்று கூறியிருக்கின்றார். இவர் இதுபோல பல தடவைகள் பேசுகின்ற பொழுதே அப்படியே நிலத்தில் கண்கள் மயங்க கீழே விழுவதும், ஒரே இடத்தில் பார்த்தபடியே என்ன செய்வது என்று தெரியாமல் தலையிலிருந்து தகவல்களை எடுக்க முடியாமல் நிலையாக நிற்பதும், பொத்தென கீழே விழுவதுமான உடல் பலவீனமான நிலையில் இருந்தவர். எவ்வளவுதான் உடல் பலவீனமாக இருந்தாலும் அமெரிக்க அரசியல்வாதிகளினுடைய அரசியல் சுகபோக வாழ்க்கையும் வருமானமும், அரசியல்வாதி ஒருவன் அரசியலை இழந்த பின்னர் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கான எந்த நிகழ்ச்சி திட்டமும் இல்லாத பொழுது அதை விட்டு விலகாமல் துடிப்பதற்கான அந்த துடிப்பு இவரிடமும் இருக்கின்றது. ஆனால் இவரினால் என்னதான் செய்ய முடியும் என்றால், இவருடைய கருத்தை இன்று கேட்பதற்கு அவரை தவிர யாராவது இருக்கின்றார்களா என்பதும் கேள்விக்குறிதான். இப்படி அமெரிக்காவினுடைய அரசியல் வரலாற்றில் முக்கியமான செனட்டர்களினுடைய மரணமும் அது தொடர்பான விமர்சனங்களும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.